கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா யோவான் எழுதின முதலாம் நிருபம் 5வது அதிகாரம் 7வது வசனம். 1 யோவான் 5:7, 1 John 5:7. பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே. இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். யோவான் எதுக்காக இதை எழுதுகிறார்னா, எந்த ஒரு சாட்சியும் எந்த ஒரு காரியமும் 2 அல்லது 3 சாட்சிகளினால நிறுவப்பட வேண்டும். உபாகமம் 17வது அதிகாரம் 6வது வசனத்தில், சாவுக்கு பாத்திரவன் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே கொலை செய்யப்பட கடவன், ஒரே சாட்சியினுடைய வாக்கினால் அவன் கொலை செய்யப்படலாகாது. அதே மாதிரி உபாகமம் 19வது அதிகாரம் 15வது வசனத்தில் பார்க்கும்போது, ஒருவன் எந்த அக்கிரமத்தையாவது எந்த பாவத்தையாவது செய்தான் என்று சொல்லப்பட்டால் ஒரே சாட்சியினால் நியாயம் தீர்க்கக்கூடாது, 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே காரியம் நிறைவேறப்பட வேண்டும். அப்போ 2-3 சாட்சி வேணுங்கிறது. நிருபங்களில் பார்க்கும்போது 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 19வது வசனத்தில் பார்க்குறோம், மூப்பனானவனுக்கு விரோதமாக ஒருவன் செய்யும் பிராதை 2-3 சாட்சிகள் இல்லாமல் நீ ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அப்போ என்ன, முதலாவது நம்ம என்ன தெரிஞ்சு கொள்ளணும், எதாக இருந்தாலும் 2 அல்லது 3 சாட்சி வேணும்னு. இப்போ அந்த கருத்தை இது பண்ணுவதற்காகத்தான் யோவான் என்ன சொல்கிறாரு, இவர் அப்படிப்பட்டவருங்கிறதுக்கு 3 சாட்சி. பரலோகத்தில் 3 பேர் சாட்சி இடுகிறாங்க. யார்? பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி. நீங்கள் யோவான் 8வது அதிகாரம் 17வது 18வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, 2 பேருடைய சாட்சி உண்மை என்று உங்கள் நியாயப்பிரமாணத்திலும் எழுதியிருக்கிறது. எங்கள் உபாகமம் 17:6, 19, 15 சொல்கிறாரு. 18வது வசனம், நான் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவனாய் இருக்கிறேன், என்னை அனுப்பின பிதாவும் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார். காரணம் என்ன? யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனம் என்ன பார்க்கிறோம்? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவனாய் இருந்து, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் என்று சொல்லக்கூடியதாக. அதே மாதிரி யோவான் 10வது அதிகாரம் 30வது வசனம் சொல்லும்போது, நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார். நம்ம இதை எங்கே பார்க்கிறோன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்று யோர்தான் நதிக்கரையில் மேலே வரும்போது, அங்கே குமாரனாகிய வார்த்தையாகிய அந்த கிறிஸ்து அங்கே ஞானஸ்தானம் எடுக்கிறாரு. பிதாவாகிய தேவன் பரலோகத்திலிருந்து பேசுகிறாரு. என்ன? இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன்னு சொல்லி, அப்பொழுது 3வது திரியேக தேவனுடைய 3வது பரிமாணமாகிய பரிசுத்த ஆவியானவர் அவர் மேலே புறா மேலே வந்து தங்கி இறங்குப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த 3 பேரும் ஒன்றாய் இருக்கிறார்களே. இது 3 கடவுள் இல்லை. ஏன்னா தயவு செய்து நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா உபாகமம் 6வது அதிகாரம் 4வது 5வது வசனத்தை சொல்லும்போது என்ன சொல்லி கொடுத்தாரு? இஸ்ரவேலை கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. அப்போ என்ன, இதை சாட்சி கொடுக்குறவங்க, பரலோகத்தில் சாட்சி கொடுக்கறது யார்? பிதாவாகிய தேவன், குமார வார்த்தையாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன் என்ற திரியேக தேவர்கள் என்ன கொடுக்குறாங்க? சாட்சி கொடுக்குறாங்க. இவங்க 3 பேரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். இதை நீங்கள் யோவான் 17வது அதிகாரத்தில் பிரதான ஆசாரியருடைய ஜெபத்தில் எப்படி அவர்கள் ஒன்றாய் இருக்கிறாங்க, அவங்க எப்படி ஒன்றாய் இது பண்ணுறாங்கங்கிறத மிக தெளிவாக கர்த்தர் நமக்கு விளக்கி காட்டியிருக்கிறார். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது பரலோகத்தில் சாட்சியிடுகிறது 3 அப்படின்னு சொல்லும்போது, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். இன்றைக்கு அநேகருக்கு ஒரு பிரச்சனை என்னென்னா, எப்படிங்க திரியேக தேவன், ட்ரினிட்டிங்கிற வார்த்தை இல்லை. ஏன்னா நிறைய பேரோட வாக்குவாதம் என்ன, திரியேகம் திரித்துவம் என்கிற வார்த்தை பைபிள்லே இல்லை. இப்போ இந்த மாதிரி நிறைய வசனங்கள் இருக்கே, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ஒவ்வொரு முறையும் வாழ்த்தல் சொல்லும்போது என்ன சொல்லி வாழ்த்துறாரு? பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக என்று சொல்லி எப்பொழுது வாழ்த்துகிறாரே. அப்போ என்ன அர்த்தம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், இந்த 3 உங்களோட இருக்கட்டும்னு சொல்லி எப்பொழுது வாழ்த்துகிறாரே. அதை எப்படி சொல்ல முடியும்? அப்போ என்னென்னா, நம்ம ஒரு காரியம் தெளிவாக தெரிஞ்சு கொள்ளுங்க. நாங்கள் இந்த திருத்துவத்தை குறித்து நான் ஏற்கனவே பிரசங்கம் பண்ணியிருக்கிறோம். இந்த திருத்துவம் என்பது நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்டது. ஏன்னா நிறைய நேரங்களில் நம்மளால் நிறைய காரியங்களை புரிந்து கொள்வதில்லை, அறிந்து கொள்ள முடிவதில்லை. நான் சொல்லுகிற ஒரு சின்ன உதாரணம் தான். உங்களுக்கு காற்று எங்கே போகுது, எங்கே வருதுன்னு தெரியுமா? தெரியாது.
ஆனால் காற்றினால ஏற்படக்கூடிய ஒரு விளைவுனால தான் நமக்கு தெரியும். ஏன்னா இப்போ காற்றடிச்சு மரம் அசையும் போது தான் தெரியும், ஓ காற்று இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கத்தில் போகுது என்று சொல்லக்கூடியதா. நம்மளால் காண்கிற இந்த மாம்ச பிரகாரமான காரியத்தையே நம்மளால் விளக்க முடியலையே, நம்ம கண்களுக்கு அப்பாற்பட்டு தேவனுக்கு ஏற்ற காரியங்களை நம்மளால் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? நிறைய காரியங்கள் நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது. நமக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சுன்னா நம்ம தேவனோட பெரிய ஆள் ஆயிடுவோம். அதனால் சில காரியங்களை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் திரித்துவம் என்ப வார்த்தை பைபிளில் இல்லைனாலும் அவர் திரியேக தேவன் என்பதை விசுவாசித்து வாழ கற்றுக்கொள்வோமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இது அந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. ஆமாண்டவரே, இது அந்த நாளிலும் நீங்கள் பிதாவாகிய தேவனுடைய அன்பு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை, பரிசுத்த ஆவியானவருடைய அளவில்லாத அந்யோன்ய ஐக்கியம் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரோடும் எப்போதும் இருப்பதாக என்று மீட்பெறும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஆசீர்வதிக்கிறோம் வல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.